ஸோ இது பார்த்தீங்கன்னா 2.5 அடிக்கு மேலே இருக்குது. ஃபுல் ரெட் கலரேஷன்ல இருக்கும். வாயை வந்து ரொம்ப பெருசா விரிக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இவ்வளவு பெருசா விரிக்கும். ஸோ இங்க பாருங்க, நான் கை வச்சு ஹேண்டில் பண்றேன், அவ்வளவு சீக்கிரம் இது குத்தாது. இதெல்லாம் நார்மலா தான் இருக்கும். ஹே கைஸ், ஸோ நம்ம இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதில் நிறையா பெரிய பெரிய ஃபிஷஸ் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து அன்பாக்சிங் அப்போ வீடியோ எடுத்தோன்னா ரொம்ப டைம் ஆகுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் ஓவர் வீடியோஸ் தான் போடுவேன். இருந்தாலும் உங்களுக்கு வந்து லைவ் அன்பாக்சிங் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாட்டிக் ஃபிஷஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இண்டோ டேட்னாய்ட். ஸோ இது பாத்தீங்கன்னா நமக்கு பெரிய சைஸ் வந்திருக்கு. ஸோ இதுதான் அதோட ஒரிஜினல் கலர். இது வந்து டக்குன்னு கலர் மாத்திக்கிட்டே இருக்கும். இது பாருங்க, இதான் ஒரிஜினல் கலர். பிளஸ் இந்த இடத்துல எல்லோ ஷேடு வரும். ஸோ இதெல்லாமே பெரிய சைஸ் வந்திருக்கு. ஸோ இது பாருங்க. ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா கலர் கிடையாது. இது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது கலர் மாத்திட்டே இருக்கும். நீங்க இந்த வீடியோலயே உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் பண்றது தெரியும். இது பாருங்க, ஃபுல் பிளாக் ஆயிடுச்சு. திடீர்னு இது எல்லோவா மாறிடும். இதோட ஒரிஜினல் கலர் பாத்தீங்கன்னா நான் ஸ்கிரீன்ல போடுறேன். இந்த கேப் எல்லாமே கோல்டன் கலர்ல இருக்கும். பார்ஸ் இது வந்து 4 பார் இண்டோ டைகர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதோட பாடியில 4 பார் இருக்கும். 1 2 3 4. இதோட டெய்ல இருக்கிறதும் ஃபேஸ்ல இருக்கிறதும் பார் கணக்கு கிடையாது. ரெண்டாவது, இந்த ஃபிஷ் வந்து இந்தியன் டைகரோட சேம் இதாக தான் இருக்கும். இந்தியன் டைகருக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் இந்தியன் டைகருக்கும் இண்டோ டைகருக்கும் வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இதோட ஹெட்டு தான். ஸோ இந்தியன் டைகருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து க்ரௌன் வரும், இப்படி பல்ஜாய் வரும். இண்டோ டைகருக்கு வராது. பிளஸ் இந்தியன் டைகர் சில்வர் கலர்ல வரும், இது வந்து கோல்டன் கலர்ல வரும். இதுதான் டேட்னாய்ட்ஸ்லேயே வந்து ரொம்ப ரேர் வெரைட்டின்னு சொல்லலாம். அதனாலதான் வந்து இது கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ இது சின்ன சைஸே பார்த்தீங்கன்னா 1000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி 8000 to 15,000 வரும் சைஸ் போக போக. என்டிடின்னு ஒன்று இருக்கு, அது நார்தன் தாய்லாந்து டைகர். நம்ம வீடியோவில் வந்து எப்பவுமே அன்பாக்ஸ் பண்ணுறது தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து 900லேருந்து இவ்வளோ பெரிய சைஸே வந்து உங்களுக்கு ஒரு 5000 அந்த ரேஞ்ச் தான் வரும். ஸோ அதே மாதிரி இந்த ஃபிஷஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் பார்த்து தான் புக் பண்ணுறாங்க. அதுவுமே வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, எப்படி வந்து ஃபிஷஸ் புக் பண்ணுறதுன்னு சொல்லி. ஸோ நான் யூடியூப்ல வந்து மேக்ஸிமம் அன்பாக்சிங் வீடியோஸ் எதுக்கு போடுறேன்னா, சேல்ஸுக்காக கிடையாது, ஒரு கண்டென்ட்டுக்காக. எல்லாரும் பார்த்து எல்லாரும் ஆசையாக பார்ப்பாங்கன்னு சொல்லி தான் நான் போடுறேன். உங்களுக்கு ஃபிஷஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல தான் வந்து உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் வரும். தனியா நீங்க எனக்கு கூப்பிட்டாலும் வந்து என்னால சொல்ல முடியாது. டெய்லி வந்து எனக்கு ஒரு 200-300 கால் வருது. எல்லாத்துக்குமே என்னால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க தான் அது புரிஞ்சுக்கணும். அதனாலதான் வந்து குரூப்ல நான் ஜாயின் பண்ண சொல்றேன். இதே ஒரு கஸ்டமர் கேட்டாரு, குரூப்ல ஏன் ப்ரோ ஆள் சேர்த்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லி. குரூப்ல நீங்க சேர்றதுனால எனக்கு யாரும் காசு தர போறது இல்ல. உங்களுக்கு ஜஸ்ட் வந்து குரூப்ல சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். அதுல ஃபிஷ் வேணும்னா நீங்க வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே மெசேஜ் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சேஃபா வரும். இல்லாட்டி நீங்க குரூப்ல இருந்துட்டு ஃபிஷஸ் பாக்குறதுனாலும் நீங்க பார்க்கலாம். விண்டோ ஷாப்பிங்கும் பண்ணலாம். ஏன்னா நாளா தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லி தான் நான் வந்து அன்பாக்சிங் வீடியோ போடுறேன். இதுல எதுவுமே வந்து சேல்ஸ் பர்பஸ்க்கு நான் மேக்ஸிமம் போட மாட்டேன். நான் எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன் பர்பஸ் தான் போட்டுட்டு இருக்கேன். இது பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்வாலோ பண்ற டைப். வாயை வந்து ரொம்ப பெருசா விரிக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இவ்வளவு பெருசா விரிக்கும். ஸோ இது வந்து எந்த மீனையும் போய் கடிக்காது, கடிச்சாலும் டேமேஜ் ஆகாது. இதெல்லாம் அப்படியே ஸ்வாலோயிங் டைப்பு. இதோட வாய்க்குள்ள எது போதோ அதை முழுங்கிரும். இது ஃபீடிங் பாத்தீங்கன்னா நீங்க மேக்ஸிமம் ப்ரான்ஸ், சிக்கன் ஆட் இல்ல லைவ் ஃபிஷ் இந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். பெல்லட்ஸ் இது கண்டிப்பா போடவே முடியாது. பெல்லட்ஸ் மேக்ஸிமம் இது சாப்பிடாது. அதனால வந்து பெல்லட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃப்ளஷி ஃபீட் கொடுங்க. ஹைடிங் ஸ்பாட் கண்டிப்பா வைக்கணும். அப்பதான் இந்த ஃபிஷஸ் வந்து உங்க டேங்க்ல வந்து ஈஸியா செட் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கிறது ஸ்டிங்ரேவும் ஃபயர் ஈலும். ஸோ இது பாருங்க, ஸ்டிங்ரேஸ் நமக்கு காமனா வந்துகிட்டே இருக்கிறதா. நான் நிறைய அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன், ஆனா வீடியோஸ் அவ்வளோக்கா அப்லோட் பண்ணல. ஸோ இதான் வந்து பேசிக் காமன் ஸ்டிங்ரே, மோட்டோரோ ஸ்டிங்ரே. ஸோ இங்க பாருங்க, நான் கை வச்சு ஹேண்டில் பண்றேன், அவ்வளோ சீக்கிரம் இது குத்தாது. இதெல்லாம் நார்மலா தான் இருக்கும், பெருசா ஒன்றும் திங்க் பண்ணாது நம்மள. ஸோ இந்த மோட்டோரோ ஸ்டிங்ரேவோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து நிறைய பேர் வந்து 2000 3000ல கிடைக்குமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பா நீங்க ஒரு இம்போர்ட்டரா இருந்தீங்கன்னா நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா கிடைக்காது. இது வந்து மார்க்கெட் பிரைஸ் வந்து மினிமம் 5000 to 5500. நீங்க ஒரு ஹோல்சேலரா இருந்தா மட்டுமே வந்து உங்களுக்கு அதை விட கம்மியா கிடைக்கலாம். மற்றபடி வீட்டுக்கு வாங்குறவங்க மினிமம் 5000 to 5500 தான் ஸ்டிங்ரேவோட ஸ்டார்டிங் பிரைஸ். ஸோ இது கம்மியில வந்து 3000 யாராச்சும் கொடுக்குறாங்க அப்படின்னாலே ஸ்கேம் தான். அது 4000க்கு நீங்க கொடுக்குறாங்கன்னா நீங்க கண்டிப்பா நேர்ல போய் பார்த்து வாங்கலாம். அது கம்மியா வந்து வாய்ப்பே கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட். நான் உங்ககிட்ட ஜஸ்ட் ஃபேக்ட் தான் சொல்றேன். இதுதான் ரேட்டு. ஸோ இதுதான் வந்து ஸ்டிங்ரேவோட மினிமம் ப்ரைஸ் ரேஞ்ச். இதுக்கு பார்த்தீங்கன்னா
சிக்கன் ஆர்ட்ஸ் நீங்கள் ஃபீடே பண்ணக்கூடாது, ப்ரான்ஸ் தான் போடணும். இல்லாட்டி சிங்கிங் பில்லட்ஸ் நீங்கள் தாராளமாக போடலாம். ஸ்டிங்கரை ஈஸியாக வளர்த்தலாம். சாண்ட் மஸ்ட்டு, ஏன்னா சாண்டில் போட்டிங்கன்னா அது போய் ஒளிஞ்சுக்கும், அதனால நீங்கள் சாண்டு கண்டிப்பாக போடுங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஈல். ஸோ இது ஃபயர் ரெட் ஈல்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதோட கலர் பாருங்க, பாடியில் வந்து அப்படியே ரெட் கலர் வரும். இது வந்து பியூர்லி ஃப்ரெஷ் வாட்டர், ஆனால் இம்போர்ட்டட், நம்ம ஊரில் இது கிடைக்காது. ஸோ இதில் ரெட் கலரேஷன் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இது ரொம்ப பெரிய சைஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதோட வாய் ரொம்ப குட்டியாக இருக்கும். சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸை தாராளமாக பிடிச்சி சாப்பிட்ரும். மற்றபடி இது எந்த ஃபிஷ்ஷும் போய் ஹர்ட் பண்ணாது. அதனால நீங்கள் வந்து தாராளமாக எந்த டேங்க்ல வேணாலும் போட்டு வைக்கலாம். ஒரு பாட் மட்டும் டேங்க்குள்ளே போட்டிங்கன்னா வந்து அழகாக அதுக்குள்ளே போய் உட்காந்துக்கும். ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஈல் ஃபிஷ், அவ்வளோ சீக்கிரம் அடி வாங்காது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜம்போ ரெட் அரப்பை மாஸ். இது வந்து அன்பாக்ஸ் பண்ண கிடையாது நான். இது வந்ததே வந்து ஒரு டெம்போ ஃபுல்லாக வந்து அரப்பை மாஸ் வந்துச்சு. இதை வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு எப்படி நான் அந்த அரப்பைமா எடுத்து வச்சேன்னு தெரியும். ஸோ இப்போ வந்து இது வந்து ரெண்டாக பிரித்து வச்சிருக்க ரொம்ப பெரிய அரப்பை மாஸ், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2.5 அடிக்கு மேலே இருக்குது. ஃபுல் ரெட் கலரேஷன்ல இருக்கும். ஸோ பெருசாகும் போது இந்த சைஸில் தான் இருக்கும். நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய அரப்பைமாவும் உங்கள் டேங்க்ல வைக்கவே முடியாது. கண்டிப்பாக உங்கள் டேங்கை அடிச்சு உடச்சிரும். நானே பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தொட்டியில் வந்து 2 தான் விட்டுருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இது அக்ரெசிவான ஃபிஷ்ஷு. ஸோ இந்த அரப்பை மாஸ் இந்த சைஸுக்கு வளர்றதுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 1-1.5 வருஷத்துல இந்த சைஸ் வந்துடும். அது எல்லாமே வந்து உங்களோட ஃபீடிங் பொறுத்து. ஸோ இந்த டேங்க்லையும் நான் வச்சிருக்கேன். நாங்கள் வருங்க மேலே வந்து ஜிப்லாக் போட்டு வச்சிருக்கேன். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை அடிச்சு டேங்க் இதுவே லிட்டையே தூக்கி வெளியே குச்சிரும். அந்த அளவுக்கு இது ஸ்ட்ரென்த்து. டேங்க்ல போட்டீங்கன்னா 100% உங்க டேங்க் உடைச்சிரும். அது எவ்வளோ எம்எம்மா இருந்தாலும் சரி, 19 mm டேங்க் கிளாஸையும் வந்து இது உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய அரப்பையுமா நீங்க டேங்க்ல போடணும்னா கண்டிப்பா வந்து ஒரு 19+ mm டஃபன் கிளாஸ் மட்டும் தான் நீங்க போடணும். ஸோ இதுல இருக்கிறது சூப்பர் ஜம்போ, நியர்லி 3 அடி பக்கம் இருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டேங்கே அதுக்கு சின்னதாக தான் இருக்கும். இது வந்து கஸ்டமர் பிளேஸுக்கு போகும்போது அதுவும் நான் ஷார்ட்ஸில் எப்படி ஷிப்பிங் பண்ணுறேன் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அரப்பை மாஸ் வாங்கும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்குங்க. காசு இருக்குன்னு வாங்காதீங்க, பாண்ட் இருந்தால் மட்டும் வாங்குங்க. இல்லாட்டி வந்து அரப்பை மாஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் பண்ணுங்க. நம்ம கலெக்ஷன்லேயும் வந்து ஒரு அரப்பைமா ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் தாராளமாக வந்து என் ஷாப்புக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணிட்டு போங்க. அரப்பை மாஸ் பார்க்கணுன்னா உங்களுக்கு ஆசை இருந்தால் என் ஷாப்பில் வந்து பாருங்கள். வாங்கி உங்கள் காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்புறம் வளர்த்த முடியலன்னு சொல்லி நீங்கள் யாருக்காச்சும் ஃப்ரீயாக கொடுக்குற நிலமை தான் வரும். காசுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் விற்க முடியாது அரப்பை மாஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ பாண்ட் இல்லாமல் வாங்குறதில்ல. ஸோ அதனால வந்து பார்க்கறதுனா நம்ம ஷாப்புக்கு வந்து பாருங்க, இல்லை நம்ம யூடியூப் வீடியோஸில் பாருங்க. மற்றபடி வாங்கும் போது கேர்ஃபுல்லாக வாங்குங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரமாகவே நிறைய அல்பினோ அரோனாஸ் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து நிறையா பேர் வந்து அல்பினோ அரோனாஸ் வந்து இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சில்வர் அரோனாஸோட ஆல்பினோ அரோனாஸ் தான் நிறைய பேர் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் போன வாரத்தில் மட்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 ஆல்பினோ அரோனாஸ்க்கு மேலே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்போ சில்வர் அரோனா விட வந்து ஆல்பினோ அரோனா வந்து நிறையா பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 9 inch 9 to 10 inch சைஸ். ஸோ இந்த சைஸ்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் அடி வாங்காது. நீங்கள் நார்மலாக இதுக்கு சிக்கன் ஆட் ஃபீடிங்கே போடலாம், இல்லாட்டி வந்து ப்ரான்ஸ், ஃப்ரை ஃபிஷ் இந்த மாதிரி எது வேணாலும் போடலாம். ஆல்பினோ அரோனாஸில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேபி சைஸ் கார். ஸோ அலிகேட்டர் காரில் பேபி சைஸ் வந்துருந்துச்சு. இது ஒரு 5 to 6 inch உள்ள சைஸு. இதெல்லாம் வந்து நீங்கள் தனியாக போட்டு வளர்த்துனீங்கன்னா பெட்டர். இதுக்கு ஏர், ஆக்சிஜன், மோட்டர் அதெல்லாம் எது வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது நீங்கள் தனியாக ஒரு நார்மல் ட்ரம்மில் போட்டு வளர்த்தினாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த சைஸ்லேயே வந்து நீங்கள் சிக்கன் ஆட்ஸ் கொடுக்கலாம், லைவ் ஃபிஷ் கொடுக்கலாம், பிளட் வார்ம்ஸ் கொடுக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து அலிகேட்டர் கார் வந்து சீக்கிரம் வளரும். ஸோ கொஞ்சம் ஒரு பாடி பெருசானதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெல்லட் ஃபீடிங்கே ட்ரெயின் பண்ணலாம். இப்போதைக்கு பெல்லட் ஃபீடிங் பண்ணிங்கன்னா வந்து க்ரோத் ஸ்டக் ஆயிரும். ஸோ அதனால் வந்து பார்த்து வளர்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் கோல்டன் ஹைபேக் அரோனாஸ். ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு 12 பீசஸ் பக்கம் வந்துருந்துச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர் குவாலிட்டி அடிச்சுக்கவே முடியாது. ஒயிட் லைட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் இதில் கோல்டன் லைட் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். கோல்டன் லைட்னா பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து எலக்ட்ரிக் கடையில் போய் வார்ம் எல்லோ எல்இடி லைட்டுன்னு கேளுங்க. ஸோ நம்ம நார்மலாக வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற எல்இடி டியூப் லைட்டே தான். அதே வந்து வார்ம் எல்லோ கலர்னு சொல்லுவாங்க. அந்த லைட்டு போட்டிங்கனாலே போதும். இந்த அரோனா எந்த அளவுக்கு ஜொலிக்குதுன்னு பாருங்கள். நான் அந்த லைட்டில் தான் போட்டு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ மோஸ்ட்டாக வந்து நீங்கள் கோல்டன் அரோனாஸ் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் செலவு பண்ணி நீங்கள் ஒரு டேனிங் லைட் வாங்கணும்னு அவசியமே இல்லை. இந்த லைட் வாங்கினீங்கனாலே போதும். ரொம்ப பெட்டராக உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டே கொடுக்கும். அதே மாதிரி நார்மல் லைட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஷைனிங் இருக்கும். அதனால தான் இது சூப்பர் கோல்டன் ஹைபேக்குன்னு சொல்கிறாங்க. இது கோல்டன் ஹைபேக்கு ஒரு கிரேட் பெருசு. அதே மாதிரி ஆர்டிஜி, கோல்டன் ஹைபேக் இது எல்லாமே இருக்குது.
ஸோ இது 3மே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரே மாரி தான் இருக்கும். ஆனா வந்து மார்க்கெட்ல வந்து நீங்க ரீசேல் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கோல்டன் ஐபேக், சூப்பர் கோல்டன் ஐபேக் தான் வந்து அதிக ரீசேல் வேல்யூ இருக்கு. ஆர்டிஜிக்கு வந்து கொஞ்சம் கம்மி ரீசேல் வேல்யூ தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து சேல்ஸ் பர்ப்பஸ் இல்லாட்டி நீங்க நாளைக்கு விக்க மாட்டேன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, தாராளமா நீங்க எந்த ஃபிஷ் வேணா சூஸ் பண்ணலாம். எந்த ஃபிஷ் அழகா இருக்கோ, அத நீங்க சூஸ் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் வந்து நல்லா ப்ரான்ஸ் போடுங்க. எந்த அளவுக்கு ப்ரான்ஸ் போடுறீங்களோ, அப்பதான் அதோட பாடியில இருக்க வந்து ரெட் கலரேஷன் வந்து டீப்பா எடுத்து குடுக்கும். ஸோ அதனால வந்து ப்ரான்ஸ் ட்ரை பண்ணுங்க. நீங்க சில்லி ரெட் அரவணா வாங்குனாலும் சரி, இல்ல ரெட் டெயில் கோல்டன் அரவணா வாங்கினாலும் சரி, ப்ரான்ஸ் போட்டிங்கன்னா கலரேஷன் பக்காவா வரும். பாடி வித்தும் வந்து ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். ஜியோஃபேகஸ் வெரைட்டிஸ். ஸோ இந்த டேங்க்ல வந்து நான் ரெட் ஹெட் டோபேஜியஸ், ஆல்பினோ ஹெக்லி, அப்புறம் உவாரோ, அப்புறம் ராயல் கிளவுன். ஸோ இந்த 4 வெரைட்டிஸ் வச்சிருக்கேன். ராயல் கிளவுன் வந்து நார்மலா நம்ம வந்து கிளவுன் நைஃப்ல வந்து வரி வரியா வர்றது வந்து ராயல் கிளவுன், ஸ்ட்ரைப்ஸ் வர்றது வந்து ராயல் கிளவுன். ஸோ அது ஒன்று தான் டிஃபரன்ஸ். உவாரோ வந்து இது ஒரு சிக்லெட் ஃபேமிலியை சேர்ந்தது. ஸோ இதுவுமே வந்து நம்ம கையை விட பெரிய சைஸ் வளரும். பெருசா எந்த ஃபிஷ்ஷும் போய் அட்டாக் பண்ணாது. இது வந்து நீங்க தாராளமா ஒரு மான்ஸ்டர் டேங்க்ல போடலாம். ஒரு சாக்லேட் ப்ரவுன் கலர்ல வந்து பாடியில பிளாக் பேட்சஸ் வரும். அப்புறம் ஆல்பினோ ஹெக்லியும் நம்ம நார்மலா வந்து எல்லா வீடியோஸ்லயும் பார்க்கறது தான். இப்போ வந்து மான்ஸ்டர் டேங்க்குக்கு தான் இது நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து ஒயிட்ல வந்து ரெட் கலர் ஃபேஸ். லாஸ்டா பார்த்தீங்கன்னா ரெட் ஹெட் டோபேஜியஸ். ஜியோஃபேகஸ்ல வந்து ஆல்பினோ ஹெக்லி மாதிரியே வந்து இன்னொரு அழகான வெரைட்டி. இதோட ஹெட்டு மட்டும் ரெட் கலர்ல வரும். மற்ற இடம்லாம் வந்து ஷைனிங்காக ஒரு மிக்சடு கலரில் வருது. ஸோ இது பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ரெட் கலரேஷனோடையே வந்து ஃபிஷ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 4 to 5 இன்ச் வந்தால் மட்டும்தான் அந்த ரெட் கலரேஷன் வரும். இல்லாட்டி வந்து நார்மல் பிளெயின் கலர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இதோட பாடியில் வந்து கிளிட்டரிங் கலர் ஒன்று இருக்கும். ஸோ நான் அதனால தான் இதில் வந்து 3 லைட்டு போட்டு காமிச்சிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த டேங்க்கில் வச்சிருக்க எல்லா மீனையும் ஒட்டுக்கா விடலாம். இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு அரவணை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து சனகல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு கம்யூனிட்டி டேங்க் நீங்கள் செட் பண்ணணும். இந்த ஃபிஷஸ் எல்லாமே பீஸ்ஃபுல் தான், இருந்தாலும் வந்து பெருசாக வளரும். அதனால தான் இதை மான்ஸ்டர் டேங்க்ல ஆட் பண்ணுறோம். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.